மயிலு சிரிச்சுக்கிட்டு இருக்க? சந்தோஷத்துல சிரிக்கிறேன் மாமா. என்ன சந்தோஷம் மயிலு? சினிமாவுக்கு போனோம்ல, அதான் சந்தோஷமா இருக்கேன். நான் தான் தூங்கிட்டேனே மயிலு. இல்ல மாமா, நான் உங்க தோள் மேல சாஞ்சுக்கிட்டு பாத்துக்கிட்டு இருந்தேன் மாமா படத்தை. ஆமா, படத்தோட கதைய மாமா கேப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம வீட்டுல அப்படிதான் மயிலு. இந்த படத்துக்கு போறது ரொம்ப அபூர்வம். இன்னைக்காவது அரசிய அடம் பிடிச்சா படத்துக்கு கூட்டிட்டு போவாங்க அம்மாவும் அப்பாவும். போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கதை சொல்லுவாரு வீட்டுல இருக்க எல்லாருக்கும். இப்ப நம்ம போயிட்டு வந்தோம்ல, கதை கேட்டார்ல, அந்த மாதிரி கதையை கேக்குறதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. ஆனா பாப்கார்னையும் வேஸ்ட் பண்ண, ஜூஸ ஒழுங்கா குடிச்சியா, பாதி படத்துல ஏன் எந்திரிச்சு வந்த, இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு மாமா. இதுவும் அந்த 1500 செலவழிச்சத பல ட்ரிப் சொல்லி காமிச்சிட்டாங்க. உனக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கும் மயிலு. ஆனா எங்களுக்கு பழகிருச்சு. நாங்க காசு விஷயத்துல ரொம்ப கராரா இருப்போம். அதுக்காண்டி கஞ்சத்தனம் எல்லாம் கிடையாது. அவசியத்துக்கு செலவு பண்ணுவோம், அனாவசியத்துக்கு செலவு பண்ண மாட்டோம், அவ்வளவுதான். எப்பயாவது சினிமாவுக்கு போறது ஒன்னும் அனாவசிய செலவு இல்லையே மாமா. சினிமாவுக்கு போறது ஒன்னும் அனாவசிய செலவு இல்ல மயிலு. இவ்வளவு செலவு பண்ணி போறதுதான் அனாவசிய செலவுன்னு சொல்றாங்க மயிலு. 1500 பெரிய செலவு. இனிமேட்டு நம்ம அப்பாவுக்கு செலவு வைக்க வேண்டாம், சரியா மயிலு? இல்ல மாமா, நம்மளா கேட்கல, அவங்க தானே மயிலு. யாரு கேக்குறாங்கிறது இங்க பேச்சு கிடையாது. இனிமேட்டு நம்ம வீட்டுல இந்த மாதிரி செலவெல்லாம் நம்ம வச்சுக்க வேணாம். ரொம்ப தேவைன்னா மாத்திரம் அப்பா கிட்ட காசு கேட்கலாம். புரியுதா மயிலு? புரியுதுங்க. மயிலு, நீ தூங்கலையா? நீங்க படுங்க மாமா, நான் படுக்கிறேன். என்ன மாப்ள, வீட்டுக்குள்ள யாரையும் காணோம்? வெளியே போயிட்டாங்களா இல்ல வீட்டுக்குள்ளேயே இருக்காங்களா? என்ன மாப்பிள்ள, என் ஆத்தாவை கூட காணமே. கோயிலுக்கு எங்கேயாவது போயிருப்பாங்களாக்குமா. இங்க இருந்து டான்ஸ் ஆடுறதுக்கு பதிலா அங்க போய் பாக்கலாம்ல. இந்த கதிரு, எங்க அண்ணன் வீடா இருக்கப்ப நீயும் அங்க போய் ஆடணும்னு சிங்கு சிங்குன்னு குதிப்ப. இப்போ உன் மாமனார் வீடாயிருச்சு, அதனால அப்படியே மாறிட்டல்ல நீ. ஆமா, போ மாமா, நீ வேற. அம்மா, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? ஆமா மகாராஜி, நான் எங்க போவேன்? டீ குடிக்கிறீங்களா? இப்பதான் குடிச்சேனே, மயில் போட்டு குடுத்துச்சு. அப்படியா? ஆமா. ராஜிய உங்களுக்கு எத்தனை வருஷமா தெரியும்? மாப்பிள, இவ பிறந்ததுல இருந்தே எனக்கு தெரியுமே. ஆஸ்பத்திரியில இவளை எடுத்து கையால கொஞ்சினேனே, அது கூட ஞாபகத்துக்குள்ள இருக்கு. மாமா, அத்தனை வருஷமா தெரியும்னு சொல்றீங்க. இவ காரியம் ஆகிறதுக்காண்டி ஐஸ் வைக்கிறான்னு தெரியலையா மாமா உங்களுக்கு? என்னம்மா ராஜி, நீ எனக்கு ஐஸா வச்ச? சித்தப்பா, இவனுக்கு வேற வேலையே இல்ல, சும்மா கதை விடுறான் தானே பார்த்தேன். கதிரு, என் அண்ணன் பொண்ணாவது எனக்கு ஐஸ் வைக்கிறதாவது. ராஜி, நான் நிஜமாலே தக தக தகன்னு மின்றேனா? ஆமா சித்தப்பா. சித்தப்பா, நம்ம சித்ராக்கா இருக்காங்கல்ல, அந்த தெரு முனையில மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்ச வீடு. ஓ, அந்த டெய்லர் வீடாமா? ஆமா சித்தப்பா, அவங்களேதான். உங்க வீட்டுக்காரரு உங்க ஃப்ரெண்டு தானே? ஆமாமா. உங்களோட பையன் 8ஆம் கிளாஸ் தானே படிக்கிறான்? ஆமாமா. டியூஷன் எங்க போறான்? ராஜி, அவன் மோகன் சார் கிட்ட போறாமா. அது ரொம்ப தூரமாவுல இருக்கும். ஆமாமா, ரொம்ப தாண்டி போறான் டியூஷன் படிக்கிறதுக்கு. பக்கத்துல எந்த டியூஷன் சென்டரும் இல்லையேம்மா, அதனாலதான் பிள்ளைங்க எல்லாம் தாண்டி போய் படிக்குதுங்க. சித்தப்பா, அதுக்குத்தான் உங்ககிட்ட பேச வந்தேன். சொல்லுமா. என்ன சித்தப்பா, டியூஷன் எடுக்கலான்னு இருக்கேன். பையனை டியூஷன் அனுப்ப சொல்றீங்களா சித்தப்பா? என்னம்மா திடீர்னு? காலேஜ் முடிச்சுட்டு வந்து சும்மாதான் இருக்கேன். சித்தப்பா, உங்களுக்கு தான் எல்லா பசங்களையும் தெரியுமே. பேசி ஒரு 4-5 பசங்களை டியூஷன்ல சேர்த்து விட முடியுமா? அஜி, அப்பனா உன் டியூஷனுக்கு ஆளு வேணுமா? சித்தப்பா, இம்புட்டு யோசிக்கிறீங்க. கதிரு சொல்றாரு, அதான் இம்புட்டு ஐஸ் வைக்கிறாளே, சேர்த்து விடுமாமா. டேய், நீ பேசாம இருக்க மாட்டியா? சித்தப்பா, எப்படியாவது டியூஷனுக்கு ஒரு 4-5 பேரா சேர்த்து விடுங்க சித்தப்பா, பிளீஸ். அப்பனா ராஜி, இதுக்கு கமிஷன் ஏதாவது உண்டா? நீங்க 10 பேரை சேர்த்து விடுங்க, ஒருத்தரோட ஃபீஸ உங்களுக்கு கொடுக்குறேன், சரியா? நல்லா இருக்கேம்மா இந்த டீலிங். நான் கேட்டு பார்த்துட்டு சொல்றேன். செந்திலும் மீனாவும் சென்னைக்கு வந்துட்டாங்க, ரூமுக்கும் வந்துட்டாங்க. கோமதி பாண்டியன் கிட்ட சொல்றாங்க, மீனாவுக்கு போன் பண்ணேன், எடுக்கல. சென்னைக்கு போயிட்டாங்களா இல்லையான்னு தெரியல. இப்ப நான் செந்திலுக்கு போன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்கலாம்ல. உனக்கும் அடிச்சேன், அவன் நம்பர் கிடைக்கலங்க. ஒரு கோமதி, நான் போன் பண்ணி பாக்குறேன். மீனாவே கூப்பிடுறா. கோமதி, ஹலோ மீனா, எங்கடி இருக்க? ரூம்ல இருக்கேன். போன் பண்ணேனே, ஏன் எடுக்கல? அத்தை, நாங்க ஆட்டோல வந்துகிட்டு இருந்தோம், அந்த சவுண்ட்ல கேட்கல போல. இப்பதான் ரூமுக்கு போனீங்களா? ஆமா அத்தை. ஏண்டி, இங்க இருந்து சென்னைக்கு போறதுக்கு இம்புட்டு நேரமா ஆகும்?
அதுமே அத்தை, ரூம் எல்லாம் நல்லா வசதியா இருக்கா மீனா? அத்தை, பெரிய ரூம் தான். சரி, அவன் என்ன பண்றான்? அத்தை, கால் வலிக்குதுன்னு படுத்துக்கிட்டு இருக்காரு அத்தை. உட்காந்தே போனீங்கல்ல, அதனால அந்த மாதிரி வலி இருக்கும். என்னாச்சு கோமதி? செந்திலுக்கு கால் வலியாங்க? ஆமாவும் பக்கத்துலதான் இருக்காரா? ஆமா மீனா. யார் அத்தை போன்ல? மீனா. குடுங்கத்த, நான் பேசுறேன். ஹலோ மீனா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். படம் எப்படி இருந்துச்சு? அது நல்லாதான் இருந்துச்சு. ஆனா நாங்க வர்ற முடியும் நீங்க இருப்பீங்கன்னு நான் நினைச்சேன். நீங்க இல்ல. நாங்க உங்களுக்காண்டி காத்திருக்கலாம், ஆனா பஸ் காத்திருக்காதுல்ல. அதுவும் சரிதான் மீனா. இங்க சென்னையில எங்க இருக்கீங்க? வடபழனியில. ஃப்ரெண்டு ஒருத்தி அரும்பாக்கத்துல இருக்கா. எனக்கு திக்கஸ்ட் ஃப்ரெண்டு. கல்யாணம் ஆகி அங்கதான் செட்டில் ஆனா. அவளை வேணா போய் பாக்குறீங்களா? ஃப்ரெண்ட நான் எப்படிங்க பாக்குறது? என் ஃப்ரெண்டு உங்க ஃப்ரெண்டு மாதிரி இல்லையா மீனா? நேரம் கிடைச்சா போய் பாருங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் மாமா கிட்ட குடுக்கறேன். அம்மா பேசுங்க. இல்லப்பா மீனா, பார்த்து பத்திரமா போயிட்டீங்கல்ல? அப்பா, ரூம் எல்லாம் வசதியா இருக்குல்ல? இருக்கு மாமா. இல்ல, நேரத்துக்கு சாப்பிடு. ட்ரைனிங்க நல்லபடியா முடிச்சுட்டு வாமா. சரி மாமா. செந்தில் இருந்தா அவன்கிட்ட குடுப்பா. இதோ குடுக்கறேன் மாமா. இந்தாங்க. செந்தில், ரூம் வாடகைலாம் எப்படிரா? தெரியலப்பா. அது கூட தெரியாமையாடா ரூம்ல தங்கி இருக்கீங்க? ஆபீஸ்ல போட்டு கொடுத்த ரூம்லப்பா. அதெல்லாம் கேட்க முடியாது. ரூம் எல்லாம் நல்ல ரூம் தானே? ரொம்ப நல்லா இருக்குப்பா. நான் கேக்குறது என்னன்னா, பாதுகாப்பான ரூமான்னு கேக்குறேன். ஆமாப்பா. அந்த பிள்ளை ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்தா வெளியே எங்கேயாவது கூட்டிட்டு போடா. அந்த பிள்ளை கேக்குறத வாங்கி கொடுறா. காசை பத்தி எல்லாம் யோசிக்காத. ரொம்ப கஞ்சத்தனமா இருக்காதடா. தான் 1000 ரூபாய் கொடுத்துருக்கேன்ல, தாராளமா செலவு பண்ணா. அங்க இருந்து ட்ரைனிங் எடுக்கிற இடம் பக்கமா தூரமா? இங்க இருந்து பக்கம்தான். ரொம்ப நேரமா செந்திலும் பாண்டியனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்ல, போக விடுங்க. அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு கிளம்பட்டும். சர்ரா செந்தில், நான் அப்புறம் கூப்பிடுறேன். சரிப்பா. மீனா கிட்டேயும் சொல்லிடுறா நான் அப்புறம் பேசுறேன்னு. சரிப்பா. போன பாண்டியன் வைக்கிறாரு. மீனா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. நயிலு சொல்றாங்க, அவங்க இருந்திருந்தா ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. நான் மீனாவை ரொம்ப மிஸ் பண்றேன். வெயில்லாம் அங்க எப்படி இருந்துச்சா? அத நான் கேட்க மறந்துட்டேன்டி. மயிலு சொல்றாங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெயில் அங்க அதிகமா இருந்துச்சான். இப்ப பரவாயில்லையா. ஃப்ரெண்டு சொன்னா. ராஜி, நீ சென்னைக்கு போயிருக்கியா? 4-5 ட்ரிப் போயிருக்கேன். ராஜிமா சொன்ன வாக்க காப்பாத்திட்டான் இந்த பழனி வெயில். சித்தப்பா, டியூஷனுக்கு பசங்களை எல்லாம் கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன்ல? ஆமா, கூட்டிட்டு வந்துட்டேன். எங்க இருக்காங்க? வெளியே. சித்தப்பா, கூட்டிட்டு வாங்க. செல்ல குட்டிகளா, வாங்கப்பா. அஜி, டியூஷன் எடுக்க போறியா? ஆமாக்கா. நம்ம தான் அன்னைக்கு பேசிக்கிட்டு இருந்தோம்ல. பேசணும் ராஜி, ஆனா பேச்சா இருக்கும்னு நினைச்சேன். காரியத்துல இறங்குவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. அது எப்படிக்கா? நினைச்சா செஞ்சிடணும். ஜிமா, இவங்கதான் வருங்கால ஸ்டூடெண்ட்ஸ். உட்காருங்க ஆண்டி. பரவாயில்லம்மா. உன் பேர் என்ன? என் பேரு கார்த்திக். என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். உங்க பேர் என்ன? என் பேர் சுந்தர். நான் 9th படிக்கிறேன். சரத் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். படிக்கிறேன்னு தான் சொல்றாங்க. ஒன்னும் படிப்ப காணோம். பழனி என்ன சொன்னதும் டியூஷனுக்கு சரின்னு சொல்லிட்டேன். எந்த படம் ஒழுங்கா படிக்க மாட்டேறாங்க, எந்த படமுமே சரியா படிக்க மாட்டேறாங்க. பாஸ் ஆகுறது போதும்னு ஆயிருது. அடுத்த வருஷம் இவன் 10ஆம் கிளாஸ். நல்லா படிக்க வேணாமா? உங்க பையங்க நல்லா படிப்பாங்க, அதுக்கு நான் பொறுப்பு. இன்று ஆஸ்திரேலியாவின் நாணயம் டாலர். நாளை சந்திப்போம்.